கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே பைரமங்கலம் கிராமத்தில் தனியாருக்கு சொந்தமான வேதியியல் பொருள் உற்பத்தி செய்யும் தொழிற்சாலை இயங்கி வருகிறது. இந்த தொழிற்சாலையிலிருந்து வெளியேறும் வேதியியல் துகள் கழிவுகள் காற்றில் பறந்து வந்து விழுவதால் பயிர்கள் நாசமாவதுடன் விவசாயம் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இது தொடர்பாக அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளனர். இந்த பிரச்சினையில் அரசு தலையிட்டு தீர்வு காணவில்லை என்றால் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்றும் விவசாயிகள் எச்சரித்துள்ளனர். இந்த பகுதி முழுக்க முழுக்க விவசாயம் சார்ந்த பகுதி. ரோஸு, தக்காளி, சாமந்தி, ராகி, வேர்க்கடலை இதெல்லாம் எங்க பகுதியில நிறைய விளைஞ்சிட்டு இருக்கிறோம். என்னென்ன பிரச்சனைனா, இந்த கம்பெனியால அதிகமா நிலத்தடி நீர் பொல்யூட் ஆயிட்டு இருக்கு. அந்த பவுடர் உக்காரதுனால செடியெல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்கு. விவசாயம் சுத்தமா அழிஞ்சு போற நிலைமையில இருக்கு. அதிகாரிகளுக்கு பல முறையிட்டு அவங்க எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல. பொல்யூஷன் போர்டுக்கு போயாச்சு, பஞ்சாயத்துல பர்மிஷனே இல்லாம கம்பெனி நடந்துட்டு இருக்கு. இல்லீகலா தான் அந்த கம்பெனி நடந்துட்டு இருக்கு. எவ்வளவு வாட்டி முறையிட்டாலும் அது அதிகாரிங்க நடவடிக்கை எடுக்கல. அப்படி அதிகாரிங்க ஏதாவது இதுக்கு தகுந்த நடவடிக்கை எங்களுக்கு எடுக்கலன்னா விவசாயிங்க, ஊர் பொதுமக்கள் விவசாயிகளை எல்லாம் திரட்டி கம்பெனி முன்னாடி முற்றுகை போராட்டமா இல்ல சாலை மறியல் போராட்டமா கண்டிப்பா நடத்துவோம்.